மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வடசென்னை மக்களின் மருத்துவ தேவையின்றி நிறைவேற்றும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட பல்நோக்க மருத்துவமனை அமைக்க அறிவித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வடசென்னை மக்களின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டப்பேரவையில் பலமுறை ஆட்டோல எடுத்து வந்து சவாரி விட்டுருப்பேன். ஆனா இந்த பேரவைக்குள்ளேயும் என்னால வர முடியும்னா அது எங்க அண்ணன் தளபதியால மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது. பலமுறை விட்டுட்டு போயிருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சாமானியனும் வந்து நிக்க முடியும்னா அதுக்கு எங்க அண்ணன் தான். இந்த நேரத்தில் எங்க அண்ணனை பத்தி நன்றி சொல்லி ராயபுரம் வேட்பாளராக எங்க அண்ணன் அறிவிச்சாரு. அறிவிச்ச உடனே நிறைய பேர் நிறைய கமாண்டு, என்ன அங்க போயிட்டு என்ன பண்ணுவ, ஏது பண்ணுவ, முடியுமா முடியாது அப்படி இப்படின்னு ஒரே கமாண்டு. ராயபுரம் இல்ல, எங்க அண்ணன் கன்னியாகுமரியா அமிச்சாலும் எங்க அண்ணன் முகம் தானே பிராண்டு. அப்புறம் எதை பத்தி நான் யோசிக்கலாம்? ரிசல்ட் அன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரியும் எப்படின்னு. நான் எங்க அண்ணன் பொதுச் செயலாளர் அவரை போய் பார்த்து ரிசல்ட் தேர்தல் முடிஞ்ச 2 நாள் கழிச்சு போய் பார்த்தேன். போயிட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். என்னடா அப்படின்னாரு, கட்டி பிடிச்சி நான் வின் பண்றேனா? என்னடா சொல்ற? ஏன்னா உண்மையா சொல்றேன்னா 10 to 15,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறேன்னு சொன்னா இல்லன்னு கேளுங்க. ஏன்னா நான் போன தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் எங்க அண்ணனை பார்த்து எவ்வளவு வரவேற்பு அன்போடு கொடுப்பாங்க, அதே வரவேற்பு தான் எனக்கு கொடுத்தாங்க. என்ன ஒரு தளபதியா பார்த்தாங்க. அதோட வேற என்ன வேணும் எனக்கு? நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசலாம் கொள்ளலாம். ஆனா எங்க அண்ணன் ஒரே முகம் மட்டும்தான். இங்க 107 சட்டமன்ற உறுப்பினர்